அனைவருக்கும் வணக்கம். இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த 52 வார வெல்னஸ் ஜர்னி ஆரோக்கிய நல்வாழ்வுக்கான ஒரு பயணம் அப்படிங்கிற ஒரு புதிய நிகழ்ச்சியை நம்ம இன்னைக்கு ஆரம்பிக்கிறதா இருந்தோம் லைவ்ல. அன்பார்ச்சுனேட்லி அது சில காரணங்களால லைவ்ல போக முடியல. அதனால நான் ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு நம்ம என்ன உங்களோட பேசணும்னு நினைச்சனோ, அத நான் இன்னைக்கு இந்த வீடியோ மூலமா நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். நம்ம எப்பயுமே ஒரு புது வருடத்துல ஒரு ரெசல்யூஷன் ஒண்ணு செட் பண்றோம். அதுக்கு ஒரு டார்கெட் வைக்கிறோம். நான் வந்து இது நாள் வரைக்கும் 7 மணிக்கு எந்திரிக்கிறேன். இனிமேல் நான் வந்து 5 மணிக்கு எந்திரிக்கணும். 4:30க்கு எந்திரிக்கணும். இல்ல 6 மணிக்கு எந்திரிக்கணும். ஏதோ ஒரு டார்கெட் செட் பண்றோம். எந்திரிக்கணும். நான் வந்து உடற்பயிற்சி செய்றதே இல்ல. அதனால நாளையிலிருந்து நான் வந்து 5 கிலோமீட்டர் நடக்கணும். 10,000 ஸ்டெப் நடக்கணும்னு சொல்றாங்க. அதனால நான் வந்து நாளையிலிருந்து ஒரு 7 கிலோமீட்டர் நடக்கிறதுக்கு நான் அதுக்காக ஒரு ஷூ, அதுக்கான ட்ராக் பேண்ட், ஷர்ட், டீ ஷர்ட் எல்லாம் வாங்கி தயாரா இருக்கேன். 1ஆம் தேதி வரைக்கும் 31ஆம் தேதி வரைக்கும் என்னுடைய பழக்கம் வேற. 1ஆம் தேதியிலிருந்து நான் புதிய ஒரு ஆளா நான் மாறணும். இல்ல நான் புதுசா ஏதாவது கத்துக்கணும். அப்ஸ்கில் பண்றதுக்காக என்னுடைய துறை சார்ந்த, இல்லது என்னுடைய துறை சாராத ஏதோ ஒரு இலக்கியம் சார்ந்த, ஏதோ ஒரு புத்தகங்கள நான் படிக்கணும். இல்ல புதுசா ஒரு லாங்குவேஜ் கத்துக்கணும். இல்ல புதுசா ஒரு டெக்னாலஜி கத்துக்கணும். இல்ல அவங்கவங்க துறையில என்ன அடுத்த இலக்கு இருக்கோ, அத நோக்கி பயணப்படுறதுக்கான ஒரு விஷயமா இருக்கும். ஏதாவது ஒரு விஷயம், அது ஹாபியா இருக்கலாம், அவங்களுடைய ப்ரொஃபஷன் சம்மந்தப்பட்டதா இருக்கலாம், அவங்களுடைய பெர்சனல் வெல்னஸ் சம்மந்தப்பட்டதா இருக்கலாம், ஃபினான்ஷியல் சம்மந்தப்பட்டதா இருக்கலாம். ஏதாவது ஒரு இலக்க வச்சுட்டு, அத நோக்கி அந்த 1ஆம் தேதியிலிருந்து ஓட ஆரம்பிக்கிறோம். ஆனா, அது ரொம்ப குறுகிய காலத்தில அது தொய்வடைஞ்சிருது. அந்த இலக்க நோக்கி நம்ம திரும்ப பயணப்படுறதில்ல. அது எனக்கும் நெறைய தடவ நடந்திருக்கு. அது இயர்ன்னு இல்லாம, எதுவுமே அடுத்த மாசத்துலருந்து பண்ணுவோம், நாளையிலருந்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்லும்போது, அது நம்ம பண்ண முடியறதில்ல. அதுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு காரணம், இந்த நம்ம செட் பண்ணக்கூடிய ஒரு டார்கெட்ட, இந்த இலக்க அடுத்த நாள்ல இருந்து அடைய நினைக்கிறது. அடுத்த நாளே அத சேஸ் பண்றது. இப்போ நான் 7 மணிக்கு எந்திரிச்சுட்டு இருந்தேன்னா, 4 மணிக்கு எந்திரிக்கணும், 5 மணிக்கு எந்திரிக்கணும்னா, 2 மணி நேரம் நான் முன்னாடியே எந்திரிக்கணும் அப்படின்னு நான் செட் பண்ணிட்டு, அடுத்த நாள் 5 மணிக்கே அலார்ம் செட் பண்ணிட்டு நான் எந்திரிக்க முயற்சி பண்றது. முதல் நாள் எந்திரிச்சுருவேன், 2வது நாள் நான் எந்திரிச்சுருவேன். ஏதோ ஒரு விஷயம் உந்து சக்தி உள்ள இருக்கும், எந்திரிச்சுருவோம். ஆனா 3வது நாள் நம்ம அத செயல்படுத்துறதுல ரொம்ப பிரச்சனை இருக்கும். அதே மாரி ஜிம்முக்கு போறதா இருக்கலாம், வாக்கிங் பண்றதா இருக்கலாம், படிக்கிறதா இருக்கலாம். நம்ம இதுவரைக்கும் பழக்கப்படாத ஒண்ண, புதுசா ஒரு கையில எடுத்து, அத முழுமையா அதுல நம்ம வெற்றி பெறணும்னு நெனைக்கிற இடத்துல தான் நமக்கு வந்து எங்கேயோ பிரச்சனை வருது அப்படின்னு நான் நெனைக்கிறேன். அப்போ ஐடில நான் இருந்த துறையில, ஒரு பெரிய காம்ப்ளக்ஸான ஒரு ப்ராஜெக்ட்ட அஜைல் அப்படின்னு சொல்லுவாங்க. சின்ன சின்ன இலக்குகளா நிர்ணயிச்சு, அந்த இலக்குக்கான வேலைய பண்ணி, அத அச்சீவ் பண்றது. அப்போ ஒவ்வொரு சின்ன சின்ன இலக்குகளையும் நம்ம அடையும்போது, அது ஒரு பெரிய டார்கெட்டை நோக்கி நம்ம அழைச்சிட்டு போறோம். அந்த ப்ராஜெக்ட் வந்து கம்ப்ளீட்டா சக்சஸ்ஃபுல்லா பண்ண முடியும். அதே மாரி நமக்கு சொல்லுவாங்க பழமொழியில, 1000 மைல்கள் இருக்கக்கூடிய பயணமா இருந்தாலும், ஒரு சின்ன அடியில இருந்து தான் அது ஆரம்பிக்குது. அது மாரி நம்மளுடைய டார்கெட் செட் பண்ணணும். இலக்கு இல்லாம ஒரு செயல் நம்ம செய்யறது வந்து சரியா இருக்காது. இலக்கு நிர்ணயம் பண்ணணும். ஆனா, அந்த இலக்க நோக்கி நம்ம போறதுக்கான பயணத்த பிராக்டிகலா எது வயபிளோ, எது நமக்கு செயல்படுத்துறதுக்கு எளிதா இருக்கோ, அது மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறனால தான் நான் இந்த 52 வார புரோகிராம்னு நான் ஒண்ணு யோசிச்சேன். இது நான் ஏன் யோசிச்சேன் அப்படின்னா, நான் யோகா பல வருடமா பண்றேன். எனக்கு யோகா பிடிக்கும். 7ஆம் வகுப்பு நான் படிக்கும்போது அது அறிமுகமானது. அதுக்கப்புறம் கல்லூரி நாட்கள்ல வேலை பார்க்க போகும்போது, சென்னையில இருந்த காலத்தில நம்ம மயிலாப்பூர்ல இருக்கக்கூடிய கிருஷ்ணமாச்சாரியா யோக மந்திரம். அங்க அவங்கட்ட படிச்சேன். மதுரையில வந்து கீப் ஃபிட் அப்படிங்கிற இடத்துல போய் யோகா கத்துக்கிட்டேன். நெறைய இடங்கள்ல அத நம்ம கத்துக்கிட்டே இருக்கோம். அந்த ஒரு 2 மாசம் போறோம், இல்ல 3 மாசம் போறோம். அதுக்கப்புறம் சரி, அது நம்ம இனிமேல் நம்ம வீட்லயே பண்ணிக்கலாம். இது நமக்கு தெரிஞ்சிருச்சு. என்ன செய்யணும்னு தெரிஞ்சிருச்சு. இந்த சீக்வென்ஸ்ல பண்ணணும். இப்படி தான் பண்ணணும். அதனால நம்ம அத வீட்லயே பண்ணலாம். அப்படின்னு அத வீட்ல பண்ண ஆரம்பிப்போம். அது ஒரு 4 நாளைக்கு, 5 நாளைக்கு அப்புறம் அத டிஸ்கன்டின்யூ பண்ணிடுவோம். ஒரு ஒரு கூட்டமா ஒரு 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 குழுவா சேர்ந்து பண்றது ஒண்ணு இருக்கு. ஒரு இன்ஸ்டிடியூஷனலா ஒரு இடத்துக்கு போயி, ஒருத்தர் நமக்கு பயிற்சி சொல்லிக் குடுத்து, நம்ம அத ஃபாலோ பண்ணி செய்யும்போது இருக்கக்கூடிய அந்த ஆர்வம், நம்மளே சுயமா செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது, பல்வேறு காரணங்களால அது தடப்படுது. அப்ப அத விட்டுறணும். அது மாதிரி இல்லாம இந்த 2025ல நான் யோகா வந்து தினசரி செய்யறது அப்படிங்கிற பிராக்டிஸ்குள்ள உள்ள போய் செஞ்சேன். அப்போ அது செய்யும்போது ஒரு பெரிய மாறுதல குடுத்துச்சு. இத்தன வருஷமா நம்ம பள்ளிக்கூடம் படிக்கிற காலத்துலருந்து அப்பப்ப செஞ்சுட்டு விட்டுட்ட யோகாக்கும், நம்ம 1 வருடம் கன்டினியூஸா ஒரு கன்சிஸ்டன்ட்டா ஒரு வேலைய செய்றதுல இருக்கக்கூடிய வித்தியாசமும் உணர முடிஞ்சது. அப்போ யோகா அப்படின்னு எடுத்துட்டோம்னாலே நமக்கு என்ன தோணுது அப்படின்னா, இது பெண்களுக்கான பயிற்சி. இல்ல இது வந்து ஃப்ளெக்ஸிபிலிட்டிக்காக இருக்கக்கூடிய பயிற்சி. இது வந்து ஸ்ட்ரெங்தனிங்க்கு தேவைப்படாது. இல்ல இது வந்து யோகிகளுக்கானது. நார்மலான மக்களுக்கு இது பயன்படாது. யோகானாலே தியானம் உள்ள வந்துரும். தியானம் வந்ததுக்கப்புறம் மூச்சு பயிற்சி வரும். இதெல்லாம் வரும்போது, இது என்னமோ வாழ்க்கைய விட்டு வெளிய போனவனுக்கான ஒரு விஷயம் அப்படிங்கிற ஒரு புரிதல் இருக்கு. என் பையனுக்கு கூட அப்படி ஒரு புரிதல் இருக்கு. யோகா வந்து ஏன் பண்ணணும்? அது வந்து பெண்கள் தானே பண்ணணும். ஆண்களுக்கு ஏன் யோகா? அப்படி சில கேள்விகள் எனக்கும் சக்திவேலுக்கும் அப்பப்ப வரும். நாங்க பேசுவோம். ஆண்கள்னா ஓடணும், ஜிம்முக்கு போணும், பாடி பில்டிங் பண்ணணும். அதுதான் வந்து ஸ்ட்ரென்த்த தரும். யோகா ஸ்ட்ரென்த்த தராது அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு. 2வது விஷயம், நான் 7ஆம் வகுப்பு படிக்கும்போது எனக்கு அறிமுகமானது யோகா. அப்போ ஒரு ஒரு வயசான ஒரு சாமியார் அப்படின்னு தான் சொல்லணும். அவர் தான் எங்களுக்கு வந்து பள்ளிக்கூடத்தில கவர்மெண்ட் ஸ்கூல்ல அ இந்த யோகாவ அறிமுகப்படுத்துறதுக்காக ஒரு நிகழ்ச்சிய அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அவருடைய சிஷ்யனோட வந்திருந்தாரு.
இன்னும் அவர் சொல்லிக் கொடுத்த நான் மாமரத்தடியில் எல்லாரும் 6ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கக்கூடிய ஒரு 400, 500 பேர் சுற்றி உட்காந்துருக்கோம். அவர் ஒரு ஸ்டேஜில் இருந்து அவர் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்ல சொல்ல, குரு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்ல சொல்ல அவருடைய சிஷ்யன் வந்து அதை செஞ்சு காமிச்சார். ரொம்ப நல்லா இருந்தது. அந்த அப்போ யோகானா என்னன்னு தெரியாது, அது எதுக்காக செய்யணும்னு தெரியாது, எதுவுமே தெரியாது. ஆனால் ஒருத்தர் நமக்கு முன்னாடி டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிக்கிறார். அதனுடைய பெயர்கள்லாம் நமக்கு மனசுக்குள்ள நிற்காது. ஆனால் அவர் உடம்பை பயங்கரமாக வளைக்கிறாரு, ஃப்ளெக்சிபிளாக இருக்குது, எல்லாமே இருக்குது. ரொம்ப இறுதியில் அவர் காட்டின ஒரு விஷயம் நம்மளை பயப்படவே வச்சுச்சு. வயிற்று தசைகளை இறுக பிடிச்சு சுத்தக்கூடியது, வலப்புறமாகவும் இடப்புறமாகவும் வயிற்று தசையை கண்ட்ரோல் கொண்டு வருது. இதெல்லாம் வந்து ரொம்ப அட்வான்ஸான ஒரு யோகா டெக்னிக். இதை நம்ம பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, இதெல்லாம் நமக்கான விஷயம் இல்லை அப்படின்னு அது அறிமுகமானா கூட அதை நம்ம எடுத்துக்கணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை வச்சுட்டு இது வேண்டாம், இது நமக்கானது இல்லைன்னு தோணுச்சு. அப்புறம் ஊருக்குள்ளே நம்ம பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது குனிஞ்சு நீ வந்து தரையை தொட்டுவியா, அப்புறம் பின்னாடி வந்து 2 கையவும் சேர்த்து தொட முடியுமா, 2 காலையும் பத்மாசனத்தில், அப்போ ஆசனம்லாம் பேர் சொல்ல மாட்டோம், 2 காலையும் ஒன்று மேலே ஒன்று போட்டு உட்கார முடியுமா, காலை வந்து நம்ம வந்து கையை நீட்டி தொட முடியுமா, இப்படி ஆசனத்தினுடைய பயிற்சி தான் அது. ஆனால் அதனுடைய பேர் தெரியாது. ஆனால் இப்படி செஞ்ச முடியுமா, அப்படி செய்ய முடியுமான்னு ஒருத்தரும் நம்ம முன்னாடி நம்மளுடைய அண்ணனாக இருக்கட்டும், நம்மளுடைய நண்பர்களாக இருக்கட்டும், அதை கேட்கும்போது அதை செய்ய முயற்சி பண்ணி பார்ப்போம். பத்மாசனத்தில் என்னால் உட்கார முடியுது, நான் இப்படி செஞ்சிருவேன், என்னால் வந்து ரொம்ப முழுமையாக என்னுடைய காலை குனிஞ்சு தொட முடியுது, இப்படி சில விஷயங்களை ஆசனத்தையே சேலஞ்சாக எடுத்து பண்ணி பார்ப்போம். அது ஆசனம்னு தெரியாது. அப்புறம் டிவியில், சன் டிவியில் நம்ம ஆசன ஆண்டியப்பன் ஐயா வந்து நிறைய ப்ரோக்ராம் சொல்லி தருவார். இப்போ அவருடைய லோகோ கூட சில இடத்துல எனக்கு பயமுறுத்தும். இன்றைக்கும் நான் அவருடைய மதியம் நான் இன்றைக்கி சென்னையில் தான் இருக்கேன். அவருடைய யோகாசனம் அந்த பள்ளி வழியாக போய் வந்தோம். அந்த போர்டை பார்க்கும்போது ஐயா வந்து அவருடைய கால் எடுத்து கழுத்து மேலே வச்சுருக்கிறது தான் அவருடைய சிம்பிள் இருக்கும். அவருடைய லட்சணையில் அந்த அந்த பொசிஷன் இருக்கும். அதை பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா, இதெல்லாம் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். யோகா அப்படிங்கிறது ஒன்று நமக்கு தேவையில்லை, இல்லை தேவை இருக்குன்னு நம்ம நினச்சா கூட அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா அடையாளப்படுத்தப்படுது. அவ்வளோ தூரம் இலகுவாகலாம்ங்கிறது டார்கெட்டாக இருந்தால் கூட இந்த மாதிரியான சில காட்சிகள் வந்து நமக்கு வேறு மாதிரியான உணர்வை தந்துருதோன்னு நான் நினைக்கிறேன். அதனால் இதை நம்ம செய்கிறதில்ல. இதை எளிமைப்படுத்துறது எப்படி? இந்த யோகா இது வரைக்கும் யாருமே செய்யலை. நம்ம யோகா மட்டும் நம்ம இந்த இந்த 52 வாரமும் வெறும் யோகாவோட விஷயங்களை மட்டும் நம்ம பேச போகிறதில்ல. சின்ன சின்ன எக்ஸசைஸ் பண்ணுவோம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சில மெடிடேஷன் விஷயம் பண்ணுவோம். எல்லாமே பண்ணுவோம். ஆனால் ஒரு எளிமையான ஒரு பயிற்சியாக இருக்கணும். ஆனால் அது பெரிய நிறைவான ஒரு விஷயத்தை நமக்கு தரணும். நம்ம அதை உணர முடியணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய தேடலாக இருந்துச்சு. அப்படி பிக் பண்ண சில 52 சில பயிற்சிகளை தான் நம்ம வந்து இதில் பேசலாம். இப்போ ரொம்ப எளிமையாக இருக்கும். ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் செலவு பண்ண வேணாம். அங்கேருந்து ஒரு பெரிய பக்கத்தில் இருக்கிற இன்ஸ்டியூஷனில் போய் ஜாயின் பண்ண வேணாம். அதுக்கு ஃபீஸ் கட்ட வேணாம். நான் வீட்டில் இருந்து எந்திரிச்சதுலேருந்து இந்த 52 வார ப்ரோக்ராமில் நம்ம காலையில் எந்திரிச்சோடனே என்ன பண்ணலாம், நம்ம டீ சாப்பிடும்போது என்ன பண்ணலாம், நம்ம இடையில பிரேக் எடுக்கணும்னு சொல்கிறாங்க இல்லையா, நம்ம உட்காந்தே வேலை பார்க்குறது, நின்றுக்கிட்டே வேலை பார்க்குறது இல்லாமல் நம்ம பிரேக் எடுக்கணும். அப்போ அந்த பிரேக்கில் என்ன பண்ணலாம், இரவு தூங்கும்போது என்ன பண்ணலாம், சாப்பிட்டதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், அப்படி சின்ன சின்னதாக நம்மளுடைய வாழ்வியலோட இந்த யோகாவை எப்படி இணைச்சிக்கிறது. அதில் ரொம்ப எளிமையான விஷயங்கள் என்னென்ன, கையை முறுக்கிறது, காலம் முறுக்கிறது, அந்த ஃப்ளெக்சிபிலிட்டியை கொண்டு வரதுடைய அந்த எண்டுக்கு போய் நம்ம அதை பயமுறுத்திடாமல் சின்ன சின்ன விஷயங்களாகவே நம்ம பண்ணி அந்த அந்த இலக்கை நோக்கி எப்படி நம்ம நகர்றது அப்படிங்கிறத அந்த 1 வருஷம் 2026 நம்ம செஞ்சு பார்த்தோம்னா, இந்த எண்டில் அடுத்த வருஷம் உங்களுக்கு ஒரு 52 விதமான பயிற்சிகள் உங்களுக்கு தெரியும். அதில் எது உங்களுக்கு எளிமையாக இருக்குது, எல்லாமே எளிமையான விஷயம் தான். சில சில விஷயங்கள் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம் செஞ்சு பார்க்குறதுக்கு. அப்போது எண்டில் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்குது, இல்லை எது வந்து தேவையாக இருக்குது அப்படிங்கிறத வச்சு நம்மளே டிசைட் பண்ண முடியும். அவங்கவுங்களுக்கு தேவையான பயிற்சியை அவங்களே உருவாக்கிக்கலாம் அப்படிங்கிறது தான் இதனுடைய அடிப்படை கோட்பாடு. சரி, யோகா சொல்லித்தர அளவுக்கு நான் யோகா மாஸ்டர் ஆகிட்டேனா, யோகாவில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கேன்னா, நான் யோகா எக்ஸ்பர்ட் இல்லை. நான் யோகா கற்றுருக்கேன். பள்ளி காலங்களில் அறிமுகமானது, கல்லூரி காலங்களில் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம், வேலை பார்க்கக்கூடிய காலங்களில் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம். அப்போது ப்ராக்டிஸ் பண்ணால் ஒருத்தர் யோகா செய்ய ஆரம்பிச்சிட்டா அவர் யோகா சொல்லித்தர இடத்துக்கு தகுதி பெற்றுறாரா அப்படின்னா டெஃபினட்டாக இல்லை. அப்படி தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நம்மளுடைய உடம்புக்கு எது சரியாக வருதோ அதை நம்ம எடுத்துக்கிறோம். மற்றவங்களுக்கு சொல்லும்போது ஒவ்வொருத்தருடைய உடல் தகுதி, மன அந்த ஏற்பு, அந்த அந்த விஷயத்தை எடுத்து செய்கிறதுக்கான நிலை, அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், உடல் ரீதியான மன ரீதியான பிரச்சனைகள், இதுக்கு எல்லாத்துக்குமே தீர்வு சொல்கிற அளவுக்கு யோகா தெரப்பி இல்லை வந்து ஒரு பயிற்சியாளராக நம்ம வந்து தேர்ந்தெடுக்கமானா இல்லை. என்னுடைய லெவலில் எனக்கு யோகா பண்ணிக்கிற அளவுக்கு எனக்கு தெரியுது. அதில் எளிமையான யோகா எது வந்து உடனடியாக எல்லாத்துக்குமே ஒரு ஒரு பலனை தரக்கூடியதாக இருக்குது அப்படின்னு நான் சில விஷயங்களை ஐடென்டிஃபை பண்ணியிருக்கேன். அதைத்தான் சொல்ல போகிறோம். நான் இங்கே யோகா மாஸ்டர் இல்லை. எல்லாத்துக்கும் யோகா கற்றுக்கூடிய திறனை நான் இப்போ வளர்த்துக்கல. மேபி அது இன்னும் ஒரு சர்டிஃபிகேஷன்லாம் முடிக்கணும்னு ஒரு பிளான் இருக்குது. அப்போது ஒவ்வொருத்தரும் எப்படி இருப்பாங்க, மனநிலை எப்படி இருக்கும், அவங்களுடைய உடல் தசை எப்படி இருக்கும், நரம்புகள் எப்படி இருக்கும், அந்த ஒரு டாக்டருக்கான படிப்பளவுக்கு அதில் படிக்க வேண்டிய சில சைக்கலாஜிக்கல் சில விஷயங்கள் இருக்குது. உடல் சார்ந்து சில விஷயங்களை இன்னும் கற்றுக்க வேண்டியிருக்கு. அதெல்லாம் பண்ணால் மட்டும்தான் அவங்க ஒரு ஆசிரியராக இருக்க முடியும். இப்போ நம்ம அந்த ஆசிரியருக்கு நான் நிலைமைக்கு வந்துட்டேன் அப்படிங்கிறது இதனுடைய அர்த்தம் இல்லை. எனக்கு சில விஷயங்கள் எளிமையாக தெரிஞ்சிருக்கு, அதை நான் உங்களோட பகிர்ந்துக்க போகிறேன். இப்போ இதை எப்படி நான் டிசைட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இப்போ முதல்ல எடுத்தோடனே நான் என்ன சொல்லணும் அப்படின்னா, எந்திரிச்சு வாக்கிங் போங்க, டெய்லி காலையில் ஒரு 10 நிமிஷமாவது நடைப்பயிற்சி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் ஆரம்பிக்கணும். ஆனால் இதை நம்ம இன்றைக்கி ஆரம்பிச்சோன்னா நாளைக்கு இப்போ மார்கழி நடந்துகிட்டு இருக்கு, மார்கழி 17, 18
நாளைக்கு காலையில் எந்திரிக்கும்போது நல்ல பனி இருக்கும். நமக்கு காலையில் எந்திரிக்கணுங்கிற ஒரு ஆசை இருந்தால் கூட அந்த குளிரில் நல்லா பொத்திட்டு தூங்கணும்னு தோணும். அப்போ அது மாதிரி நம்ம இந்த காலத்தில் எந்திரிச்சு புதுசாக பண்ணுறவங்க நிறைய ஏற்கனவே தொடர்ச்சியாக வாக்கிங் போயிட்டு இருக்கிறவங்க அதை செஞ்சுட்டே இருப்பாங்க. காலையில் 4 மணிக்கு எந்திரிக்க ஆரம்பிக்கிறவங்க எந்திரிச்சிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு அது பிரச்சனை இல்லை. ஆனால் புதுசாக ஒருத்தர் ஒரு விஷயத்தை தொடங்கும் போது அவருக்கு இது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போது அவங்க அந்த மாதிரியான கால சூழல் குளிர்ச்சியாக இருக்கக்கூடிய நேரங்களில் நம்ம உள்ள இண்டோர்லேயே பண்ணுற மாதிரி அடுத்த 2 வாரம் 3 வாரத்துக்கு நம்ம வீட்டில் நம்மளுடைய பெட்ரூம்லேயே பண்ணுற மாதிரியான சில பயிற்சிகள். அப்புறம் வெளியில் போகிறோம். அப்புறம் நம்ம சம்மரில் என்ன பண்ணணும், வின்டரில் என்ன பண்ணணும், ரெய்னி சீசனில் என்ன பண்ணணும், அந்த மாதிரி உடல் ஹீட் ஆகும்போது அந்த ஹீட்டை குறைக்கிறதுக்கான ஆசனங்கள், இல்லை பயிற்சிகள், மூச்சு பயிற்சிகள். குளிர்ச்சியாக இருக்கும்போது நம்மளோட உடல் வெப்பத்தை கூட்டுறதுக்கு, தணிக்கிறதுக்கு, இந்த மாதிரியானதெல்லாம் காலம் சார்ந்து கொஞ்சம் டிசைன் இருக்கும். எளிமையாக இருக்கணும். எந்த ஒரு ஒரு டூல் நம்ம வச்சுக்கணும் அப்படிங்கிற தேவை இருக்கக்கூடாது. இதுக்காக ஒரு எக்ஸ்பென்சிவான ஒரு ஸ்பெண்டிங் பண்ணக்கூடாது. யோகா மேட் கூட வாங்கணுன்ற தேவை கிடையாது. நம்ம யோகா தான் பெரும்பாலும் 60-70% யோகா தான் இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் வேறு சில உலகளவில் புகழ்பெற்ற சில சின்ன சின்ன எக்ஸசைஸும் பண்ணுவோம். ஏன்னா புகழ்பெற்றன்னு நான் சொல்லும்போது என்னன்னாக்கா பெரிய ஃபேமஸ் அப்படி இல்லை. ரொம்ப எளிமையாக செஞ்சாலே நல்ல ரிசல்ட் தரக்கூடிய விஷயங்கள். அந்த மாதிரிலாம் பண்ணுவோம். அப்போ யோகா மேட் வாங்கிக்கணுமானா ஸ்பெண்ட் பண்ணணும்னு தேவையில்லை. நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பாயை நம்ம விரிச்சிக்கலாம். அது மாதிரியான சின்ன சின்ன விஷயம் தான் பண்ண போகிறோம். அதுதான் இதனுடைய நோக்கம். எளிமையான பயிற்சிகள் அப்படின்னு சொல்லும்போது நம்ம பண்ணக்கூடிய எல்லா பயிற்சியும் 50-60% மக்களுக்கு எளிமையாக இருக்கும். அவங்க சொன்னோடனே அதை செய்யக்கூடிய விஷயமா இருக்கும். அதை செஞ்சிடலாம் ஒரு வாரம் ஃபுல்லாக. ஒரு 10-20% மக்களுக்கு அது கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி தோணும். ஆனால் ப்ராக்டிஸ் பண்ணால் 1 நாள் 2 நாள் 3 நாளில் அது உங்களுக்கு கை வந்துடும். அடுத்த ஒரு 4 நாளைக்கு நீங்கள் அதை கண்டினியூ பண்ணிங்கனாலே உங்களுக்கு அந்த கிரிப்பு கிடச்சிடும், அந்த பேலன்ஸ் கிடச்சிரும், அதை செய்கிறதுல கான்ஃபிடென்ட் வந்துடும், அதை செய்ய முடியும். சில பேருக்கு செய்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்கும். அதனால் யாரெல்லாம் வந்து எனக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருக்கு அதனால் இதை நான் செய்யலாமா, வேண்டாம். தயவுசெய்து உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னா அதை பண்ணாதீங்க. அதுக்கான விளைவுகள் வேறையாக இருக்கும். அது வேண்டாம். நீங்கள் ஒரு சின்ன ஆசனம் நம்ம சொல்கிறோம், அதை செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு அதை உடனடியாக செய்ய முடிஞ்சதுன்னா ரொம்ப சந்தோஷம். அதுக்கான இலக்கு இது 5 நிமிஷம் பண்ணலாம், இது 10 நிமிஷம் பண்ணுங்கள் அப்படின்னா அந்த இலக்கு வரைக்கும் அதை செய்கிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணலாம். அப்படி இல்லை, அது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா சப்போர்ட்டோட செஞ்சு பார்க்கலாம். ஒரு செவத்து ஓரத்துலேருந்து செஞ்சு பார்க்கலாம், செவத்தை பிடிச்சிட்டு பண்ணலாம், பக்கத்தில் சேரை பிடிச்சிட்டு பண்ணலாம். இப்படி ஏதோ ஒரு சப்போர்ட்டோட நம்ம அதை முயற்சி பண்ணி பார்க்கலாம். அது பண்ணினாலும் என்னால் அதை செய்ய முடியல, இந்த எளிமையான யோகாவை செய்ய முடியலன்னா தயவுசெய்து அதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. உங்களுடைய உடலை பற்றி உங்களுக்கு தான் தெரியும். நான் இங்கே ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் ஒரு யோகா டீச்சர் இல்லை, நான் வந்து ஒரு கோச் இல்லை, ஒவ்வொருத்தருக்கும் ஆலோசனை சொல்லக்கூடிய அளவுக்கான கோச் இல்லை, நான் ஒரு டாக்டர் இல்லை. நம்ம உடம்பு தொப்பையை குறைக்கணும், நான் என்ன பண்ணணும், எனக்கு தைராய்டு பிரச்சனை இருக்குது என்ன பண்ணணும், எனக்கு வந்து சுகர் டயபெட்டிக்ஸில் இருக்கேன், நான் வந்து மாத்திரை சாப்பிட்டுருக்கேன், அதுக்கு இந்த எக்ஸசைஸ் பண்ணலாமா, அந்த மாதிரியான கேள்விகளுக்கெல்லாம் என்கிட்ட இப்போ பதில் இல்லை. அப்படி சொல்கிற இடத்துல நான் இல்லை. அதனால் அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. நம்மளுடைய இலக்கு இதுவரைக்கும் நான் எந்த ஒரு உடற்பயிற்சியும் செஞ்சதில்லை. ஆனால் எனக்கும் ஒரு ஆரோக்கியத்தின் மேலே ஒரு ஆர்வம் இருக்குது. அதனால் நான் வந்து இந்த வருஷம் செய்ய ஆரம்பிக்கணும். சின்ன சின்னதாக செய்யணும். எனக்கும் அந்த கான்ஃபிடென்ட் வரணும். நான் செய்வேன், கண்டினியூஸாக நான் வந்து ஒரு முயற்சி பண்ணுவேன் அப்படிங்கிறவங்களுக்கான அந்த 60-70% மக்களுக்கு தான். யாருக்கு வந்து எனக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருக்கு, எனக்கு மூட்டு வலி இருக்குது, எனக்கு பேக் பெயின் இருக்குது, ஆனால் அதை போக்கிக்கிற அளவுக்கு உங்களுக்கு சின்ன எக்ஸசைஸ் செய்ய முடியுதான்னு பாருங்கள். முடியலாட்டினா தயவுசெய்து நம்ம சொல்லக்கூடிய ஆசனங்களை, நம்ம சொல்லக்கூடிய பயிற்சிகளை முயற்சி பண்ணி பார்த்து அதை மேலும் அது உடலுக்கு பக்க விளைவுகளை தர மாதிரியான ஒரு விஷயத்தை நீங்கள் கையில் எடுக்க வேண்டாம் அப்படிங்கிறது ஒரு தாழ்மையான விண்ணப்பம். அந்த 60% மக்கள் தான் நம்ம டார்கெட் பண்ணுறோம். நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், அப்படியான மக்களுக்கு தான் நம்ம இதை பண்ணுறோம். ஆனால் 80 வயதில் இருக்கிறவங்களும் பண்ண முடியும், முயற்சி பண்ணி பார்க்க முடியும். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி முயற்சி பண்ணி பார்க்க முடியும். அந்த முயற்சி உங்களுக்கு கை வரலைன்னா அதை தயவுசெய்து வற்புறுத்தி பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது ஒரு விஷயம். எப்பயுமே ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நான் இந்த வீடியோ நான் ரிலீஸ் பண்ணுறேன். இந்த லைவ் வராது. இந்த வாரம் மட்டும்தான் லைவ் யோசிச்சது, அதுவுமே நமக்கு பிரச்சனை ஆயிடுச்சு. ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை 7 மணிக்கு உங்களுக்கு ஒரு எளிமையான ஒரு வீடியோ வரும், ஒரு பயிற்சி வீடியோ வரும். அதை பாருங்கள். நான் ஒரு ட்ராக்கரும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் என்ன எக்ஸசைஸ் பண்ணுறீங்க, அது உங்களுக்கு எவ்வளோ நிமிஷம் பண்ண முடிஞ்சுது, எத்தனை நாள் தொடர்ந்து பண்ணுறீங்க, இது ஒரு வாரம் பண்ணும்போதே உங்களுக்கு வந்து இது கண்டினியூ பண்ண முடியுதா, இதனால் என்ன எஃபெக்ட் இருக்குது, உங்களுக்கு என்ன ரிசல்ட் உங்களால் உணர முடியுதுங்கிறத நீங்கள் பார்க்க முடியும். அப்படி என்ன நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறத நீங்கள் எழுதி வச்சுக்கலாம். அதுக்கு ஒரு ட்ராக் ரெக்கார்டு மாதிரி ஒரு 16-17 பக்க டாக்குமெண்ட் ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதை நான் அடுத்து ஷேர் பண்ணுறேன். அதை டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு அதனுடைய ஒவ்வொரு பக்கம் மட்டும் ஜனவரி மாதத்துக்கான அந்த 4 பயிற்சிகள் மட்டும், இப்போ பிப்ரவரியில் ஒரு 4 வாரங்கள், அது மாதிரி ஒவ்வொரு சில நேரங்களில் சில மாதங்களில் 4 வாரம் வரும், சில மாதங்களில் 5 வாரங்கள் வரும். அதை நோட் பண்ணுங்கள். நோட் பண்ணிவிட்டு அடுத்த மாதம் செய்யும்போது, இப்போ ஜனவரியில் 4 பயிற்சிகள் பண்ணிவிட்டு பிப்ரவரியில் அடுத்த பயிற்சி செய்யும்போது ஜனவரியிலேருந்து 2 பயிற்சிகள் உங்களுக்கு விருப்பமான, உங்களால் எளிமையாக செய்யக்கூடிய, இல்லை உங்களுக்கு பலன் உணரத்தக்கதாக இருக்கக்கூடிய சில பயிற்சிகளை அடுத்த மாதம் நீங்கள் குமுலேட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக அதில் 5 நிமிஷம் முதல் பயிற்சி, அப்புறம் இந்த வாரத்துக்கான பயிற்சியில் 5 நிமிஷம் 10 நிமிஷம். அப்போ நம்ம எடுத்தோடனே 1 மணி நேரம்
எக்ஸசைஸ் யோகான்னு நம்ம பண்ணலை. இப்போ எடுத்தோன்னே 5 நிமிடம் இல்லை 5 நிமிடத்துக்கும் கம்மி. இன்றைக்கி நம்ம பேச போகிற ஒரு யோகா பயிற்சி 5 நிமிடத்துக்கும் குறைவாக ஒரே ஒரு நிமிடம் உங்களால் அதை செய்ய முடியுதா பாருங்க. எல்லாமே ரொம்ப காம்ப்ளிகேட்டடானது இல்லை. திரும்ப திரும்ப நம்ம சொல்கிறது ரொம்ப எளிமையானதாக இருக்கும். அதை செஞ்சு பாருங்க. அடுத்து அதை கண்டினியூ பண்ண முடியுதா? அடுத்த வாரம் ஒரு பயிற்சி வரும்போது இதையும் செஞ்சுட்டு அதை செய்ய முடியுதா? இது 5 நிமிஷமா, இது 3 நிமிஷம் பண்ணிட்டு அது ஒரு 3 நிமிஷம் பண்ண முடியுதா? 3வது வாரம் வரும்போது இது ஒரு 2 நிமிஷம், அது ஒரு அடுத்த 2வது வாரம் பண்ணதில் ஒரு 2 நிமிஷம், 3வது வாரத்துக்கானதில் கொஞ்சம் அதிகமான டைம் அப்படி கொடுக்க முடியுதான்னு பாருங்க. அப்புறம் செலக்டிவாக பிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எது வேணும் அதை மட்டும் பிக் பண்ணிவிட்டு நீங்கள் கண்டினியூ பண்ணிட்டே வரலாம். அது மாதிரியான ஒரு டாக்குமெண்ட் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அதில் நீங்கள் எழுதிட்டே வரலாம். இப்போது இது இன்ட்ரோடக்ஷனுக்கானது. ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை 7 மணிக்கு இந்த வீடியோ ரிலீஸ் ஆகும். நீங்கள் அன்றைக்கி பார்க்கலாம். அடுத்த நாள் ஆஃபீஸ் போனாலும் சரி, இல்லை அடுத்த நாள் உங்களுக்கு சனி ஞாயிறில் நீங்கள் ஃப்ரீயாக இருந்தாலும் அதை ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். திங்கள்லேருந்து அடுத்த வெள்ளிக்கிழமை வரைக்கும் காலையிலையோ மாலையிலையோ அடுத்த பயிற்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் சாலிடாக 4லேருந்து 5 நாள் நீங்கள் பயிற்சி பண்ணி பார்க்கலாம். அப்போ அது உங்களுக்கு கைவரக்கூடும். அது கை வரும். நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சியும் பயிற்சியும் தான் முக்கியம். ரொம்ப நம்ம ஏற்கனவே முன்னாடி சொன்ன மாதிரி டிஸ்க்ளைமர் திரும்ப சொல்கிறேன். ரொம்ப கஷ்டப்பட்டு நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா தயவுசெய்து பண்ணாதீங்க. இன்ஜுரியை வந்து நம்மளே கிரியேட் பண்ணிக்கூடாது. ஆரோக்கியத்தை நோக்கி போயிட்டுருக்கோம். ஏற்கனவே இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தை நம்ம பெருசாக்கிடக்கூடாது. அதனால் அந்த மாதிரியான மக்களுக்கு இந்த ஜேர்னி இல்லை. அதுக்கு இன்னும் கொஞ்சம் மேம்பட்ட யோகா தெரப்பி சொல்லித்தரவங்க இருக்காங்க, டாக்டர்ஸ் இருக்காங்க. அவங்கள தான் நம்ம அப்ரோச் பண்ணணும். இந்த ட்ராவலில் அவங்க பங்கு வைக்க வேணாம்ங்கிறது கேட்டுக்கிறோம். இப்போ இன்றைக்கான பயிற்சி என்ன? இப்போ இந்த வாரத்துக்கான பயிற்சி என்ன அப்படிங்கிறது யோகாவில் ரொம்ப 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 எளிமையான ஆனால் எஃபெக்டிவான ஒரு ப்ராக்டிஸ். நம்மளால் எல்லாராலையும் முடியும். குத்த வச்சு உட்காரணும். அந்த சனமெல்லாம் எல்லோருக்கும் வந்தனம், வந்தனவங்கெல்லாம் குந்தனம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? வணக்கம் சொன்னோடனே நாட்டுப்புற கலைகளில் பாட்டு பாடும்போது சொல்லுவாங்க, வந்தனம் ஐயா வந்தனம், அந்த சனமெல்லாம் குந்தனம். இந்த மாதிரி குத்த வச்சு உட்காரணும். ரொம்ப எளிமை. பல பேரால் அது முடியும். சில பேருக்கு இப்படி காலை நல்லா 2 பாதம் வந்து கரெக்டாக தரையில் இப்படி இருக்கிற மாதிரி தான் நம்ம உட்காந்துருக்கோம். காலை தூக்கி வச்சு உட்காரல, இப்படி உட்காரல. சில பேருக்கு இதுதான் சாத்தியப்படும். பின்னாடி எதுவும் நமக்கு பேலன்ஸில் இல்லை. சில பேருக்கு இது உட்காரும் போதே பேலன்ஸ் பண்ண முடியலை, எனக்கு வந்து பின்னாடி தள்ளுது முன்னாடி தள்ளுது அப்படின்னா நீங்கள் வந்து பின்னாடி ஒரு சோஃபா பக்கத்தில் அப்படி உட்காரலாம். நமக்கு சோஃபா பக்கத்தில் வச்சுட்டு உட்காரலாம். இல்லை என்னால் இப்படி தான் உட்கார முடியுது, காலை தூக்கி தான் உட்கார முடியுது, கீழே கை ஊண்டிக்கலாம். எதுவுமே இங்கே ரூல் இல்லை. இப்படி தான் இதை செய்யணும், இவ்வளோ நிமிஷம் செய்யணும் அப்படின்னு எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லை. இதுதான் ஆசனம். இதை நீங்கள் செய்ய முயற்சி பண்ணுங்கள். அப்புறம் போக போக என்னுடைய ப்ராப்பர் வெர்ஷன் காலை நம்ம எவ்வளவு தூரம் முடியுமோ அவ்வளோ அகட்டி நம்ம முதுகு தண்டை நேராக வச்சு உட்காரும். கால் நேராக இருக்கணும் அப்படி இல்லை. கால் பாருங்கள் சைடில் தான் இருக்குது. 45 டிகிரி இதில் தான் இருக்குது. எவ்வளவு முடியுமோ. இது வந்து அடுத்த ஸ்டேஜ். நம்ம முதல் உட்காரணும். அப்புறம் இந்த மாதிரி செய்ய முடிஞ்சதுன்னா ரொம்ப சிறப்பு. இது மாலாசனா அப்படின்னு சொல்லக்கூடிய கார்லண்ட் போஸ். ஒரு மாலை மாதிரி நம்ம கை கூப்பி இருக்கிறது ஒரு மாலை மாதிரியான ஒரு தோட்டத்தை தர்றதுனால இதுக்கு பேர் மாலாசனா. சைடில் பாருங்க. இது மாதிரி 1 நிமிடம் உட்கார முடியுதா? இல்லை நம்ம பேலன்ஸ் பண்ண முடியல, கை ஊண்டிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பேலன்ஸ் பண்ண முடியுதான்னு பாருங்க. இல்லை சப்போர்ட் வச்சுக்கோங்க. இல்லை ஒரு சேரை பிடிச்சிக்கோங்க. சேரை பிடிச்சிட்டும் பண்ணலாம். பண்ண முடிஞ்சதுன்னா இந்த யோகா, இந்த மாலாசனா பண்ணுறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட் ஆக போகுது அப்படின்னா, இந்த ஆங்கிள் இந்த இடம் பேலன்சிங் நல்லா கிடைக்கும். இது ஸ்ட்ரென்தன் ஆகும். இப்போ நமக்கு வயசாகும்போது நடக்கிறதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நம்ம இப்போ இருந்தே சால்வ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அந்த பிரச்சனை வராமல் இருக்க போகுது. நிலைத்தன்மையை கொடுக்கும். இங்கே இந்த மூட்டு நம்ம இப்படி உட்கார்ந்து ஒரு நிமிடம் உட்கார முடிஞ்சவங்க 1 நிமிடம் உட்காருங்க, 3 நிமிடம் முடிஞ்சவங்க 3 நிமிடம் உட்காருங்க, 5 நிமிடம் முடிஞ்சவங்க 5 நிமிடம் உட்காருங்க. என்னால் 20 நிமிடம் உட்கார முடியும்னா ரொம்ப சிறப்பு, வெகு சிறப்பு. தொடர்ச்சியாக கண்டினியூஸாக என்னால் இப்படி பண்ண முடியும். இப்போ நான் வந்து தினசரி நான் கிராமத்தில் இருக்கேன். தினசரி எந்திரிச்சு நம்ம நடைபயிற்சிக்கு போகும்போது நிறைய பெண்கள் அவங்க வீட்டு வாசலில் பொதுவாக மார்கழி மாதம் வண்ண வண்ண கோலங்கள் போடுறதுல ரொம்ப முனைப்பாக இருப்பாங்க பெண்கள். அவங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உட்காந்து 1/4 மணி நேரம் உட்காந்து அது சின்ன கோலமோ இல்லை பெரிய கோலமோ அவங்க வீட்டுக்கு முன்னாடி ஒரு கோலம் போட்டு அதுக்கு வந்து கலரிங் கொடுக்குறது, ரங்கோலி மாதிரி கலர் கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு குறைந்தது 10 நிமிடத்துலேருந்து 20 நிமிடம் ஆகும். அவங்க எவ்வளோ பெரிய கோலம் போடுறாங்க, அது எவ்வளோ கலை ரசனையோடு அவங்க பண்ணுறாங்கிறத பொறுத்து குறைந்தது 10 நிமிடம், அப்புறம் 20 நிமிடம், அரை மணி நேரம் கூட போகும். ஆனால் இந்த பொசிஷனில் உட்காந்து தான் அவங்க பண்ணிகிட்டே இருக்காங்க. கலர் பண்ணிகிட்டே இருக்கிறது, அந்த மெஷர்மெண்ட் எந்த புள்ளிக்கு அப்புறம் எந்த புள்ளியை இணைக்கிறது, அந்த விஷயம் மைண்டில் ஓடிட்டே இருக்குது, பண்ணிகிட்டே இருக்காங்க. துவைக்கும் போது இப்படி தான் உட்காந்துருக்காங்க. நம்ம வாஷிங் மிஷின் இல்லாதவங்க கிராமங்களில் பெண்கள் துவைக்கிறவங்க இப்படி உட்காந்து தான் துவைக்கிறாங்க. நம்ம கேஸ் சிலிண்டர் இப்போ நம்ம நின்றுட்டு சமைக்கிற மாதிரியான மெத்தடுக்கு மாறிட்டோம். நம்மளுடைய பழங்கால முறைகள் இப்போ நம்ம கிராமங்களில் சில இடங்களில் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு முன்னாடி, இப்போ நான் பாட்டி சில பேரை பார்க்குறேன், வீட்டுக்கு முன்னாடி மண் அடுப்பு இருக்கும், இப்படி உட்காந்து தான் சமைக்கிறாங்க. இப்படி பல விஷயங்கள் வந்து நம்ம மலம் கழிக்கிறதுக்கான சிறந்த பொசிஷன் வந்து இதுதான். அப்போ இந்த மூட்டு வலி இப்படி உட்காந்துட்டு நம்ம எந்திரிக்கும் போதே நமக்கு இந்த நரம்புகள் என்ன நடக்குது, உள்ளே இருக்கக்கூடிய ரத்த நாளங்கள் எப்படி புத்துணர்ச்சி படுதுங்கிறத நம்மளால் உணர முடியும். அப்போது இந்த ஆங்கிள், இந்த நீஸ், ஹிப்பு
ஹிப்பு ரிலாக்ஸேஷன் ஆகும். நம்ம முதுகு தண்டுவடத்தில் இருக்கக்கூடிய நரம்புகள் எல்லாமே இழுக்கப்படும். அது வந்து உட்கார்ந்து பார்த்தோன்னே உங்களுக்கு தெரியும். உட்கார்ந்து பாருங்க. 1 நிமிஷம் உட்கார முடிஞ்சதுன்னா 2 நிமிஷம் உட்கார பாருங்க. அப்போ உங்களுக்கு அத புரிய முடியும். அத உணர முடியும். அது மட்டும் இல்ல, இப்ப கல்லீரலும், கணையமும் நமக்கு அழுத்தம் படுது. அப்போ உங்களுக்கு நல்ல ஒரு அ செரிமான பிரச்சனைகள் இருக்காது. நல்ல செரிமானமாகும். மோஷன் ஃப்ரீயா போகும். இப்படி கேஸ் ட்ரபிள் இருக்காது. இப்படி பல விஷயங்கள் வந்து ஒரு 80% 80% பிரச்சனைகளுக்கு இது தீர்வா தரும். நம்ம உடம்புல பல நரம்புகள், தசைப்பகுதிகள், மூட்டி பகுதிகள் எல்லாமே புத்துணர்ச்சி பெறுவதற்கு இந்த ஆசனம் வந்து நமக்கு உதவியா இருக்கும். இத செஞ்சு பாருங்க. இதுதான் இந்த வாரத்தினுடைய முதல் ஆசனம். கார்லண்ட் போஸ். இது எவ்வளவு நேரம் நம்மளால செய்ய முடியுதுங்கிறத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வாரத்துக்குள்ள உங்களுக்கு ட்ராக்கரையும் அடுத்த பயிற்சியில ஒரு எளிமையான பயிற்சியில திரும்பவும் சந்திப்போம். நன்றி.